கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தாலே காரை நீங்க. சொல்லுங்க ஜபத்தோடு, என்னை கழுவும் திருரத்தாலே காரை நீங்க. கை சுயமெனில் சாம்பலாய் சுயமெனில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்யுமே. சுயமெனில் சாம்பலை மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்யுமே. எல்லாரும் சேர்ந்து கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. என்னை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. வலது கரத்தை உயர்த்திடலாமா? எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசின காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீடிய பொறுமையை கொடுங்கப்பா, நீடிய பொறுமையை கொடுங்கப்பா. அநேகருக்கு என் வார்த்தைகள் அவர்கள் வாழ்க்கையை கட்டட்டும் ஆண்டவரே. என் வார்த்தைகள் உகந்ததா இருக்கட்டும். ஏசாயா நாவை தொட்ட அந்த நெருப்பு தழல், அந்த அக்கினி என் நாவை ஒரு விசையை தொடுவதாக, என் நாவை தொடுவதாக. அசுத்த வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் போய் என் நாவில வரக்கூடாதப்பா. என் நாவை தொடுவீராக. ஓ ஜீசஸ், ஓ ரலமம ஷனரமா, ஓ ரலதரம மரியலதரம ஷதலலா. ஜீசஸ், ஓ ரகபன. ஏசாவை போல் ஆசீர்வாதத்தை நாம் இழந்துடக்கூடாது. ஏசாவை போல் ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. நமக்கு உண்டான ஆசீர்வாதம் இழந்து போயிடாதீங்க, இழந்து போயிடாதீங்க. கைகளை உயர்த்தி ஓரலம சந்தரா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவர் ஏசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன். இனியவர் ஏசையா, நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். என் வாயின் சொற்கள் எல்லாம், என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. சொல்லுங்க, என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. என் நாவின் சொற்கள் எல்லாம், என் நாவின் சொற்கள் எல்லாம் உகந்தனவா இருப்பதாக. உமக்கு உகந்தனவா இருப்பதா. எனது மணவாளனே, எனது மணவாளனே, என்
இதய ஏக்கமே இனியவர் ஏசையா, நான் உம்மை தான் தேடுகிறேன். இனியவர் ஏசையா, நான் உம்மை தான் நேசிக்கிறேன். சொல்லுங்க, உம்மையே நேசிக்கிறேன், உம்மையே நேசிக்கிறேன். கசப்பு இருக்குன்னா ஆண்டவரை நம்மால நேசிக்க முடியாது. ஆண்டுடைய அன்பு நம்மேல் ஊற்றப்படாது. நல்ல கைகளை உயர்த்தி என் வாழ்க்கை மாறட்டப்பா, என் லைஃப் மாறட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்ம விட்டு கொடுக்காததுனால ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சுவாபங்கள் மாறினால் ஒழிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்சா இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்கலாமா? ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் எழும்பி நின்று ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். நல்ல கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. நல்ல இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று இந்த கடைசி நாள், கடைசி மணி நேரத்துக்குள்ள வந்துட்டோம். நல்ல கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. 2 கைகள் வலிச்சாலும் பரவாயில்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த வருஷத்துல நீங்க சுதந்திரிக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்துல நீங்க சுதந்திரிக்கணும். ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க இழந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை இழந்துடக்கூடாது. நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எனக்காக நியமித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் சுதந்தரித்து கொள்ளணும். நம்முடைய சுவாபத்தினால, நம்முடைய ஜென்ம சுவாபத்தினால நம் ஆசீர்வாதங்கள் தடைபற்றக்கூடாது. ஆசீர்வாதங்கள் தாமதிச்சிடக்கூடாது. நல்ல கைகளை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சில ஆசீர்வாதங்களை நாம் ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவர் நீங்க செய்யலையப்பா, இந்த ஜெபத்துக்கு பதில் வரலையே, இந்த காரியத்துக்கு நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், நீங்க வாய்க்க பண்ணலையே, ஆண்டவரை நம்ம குறை சொல்லிடுவோம். நம்முடைய காரியங்கள் சரியா இருக்கும்னா, நம்முடைய கேரக்டர் நல்லா இருக்கும்னா, ஆண்டவர் செய்ய வேண்டியதை கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவாருங்க. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்குள் காணப்படுகிற அல்ல அசுத்தங்கள், எனக்குள் காணப்படுகிற ஆண்டவரே, எனக்குள் காணப்படுகிற ஆண்டவர் இச்சைகள், எனக்குள் காணப்படுகிற ஆண்டவரே பொறாமை எண்ணங்கள், கசப்புகள் மாற்றப்படட்டும் அப்பா. கண்ணீர் விட்டு மனமாறியும் அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டாங்க. ஏசாவை போல இருந்திடக்கூடாது. இன்னைக்கு பெண்ணினாலை போல நாம் இருந்திடக்கூடாது. நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றுங்க, உம்மை போல என்னை மாற்றுங்க. நீர் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளணும். நல்ல கைகளை தட்டி ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. கனி கொடுக்க வேண்டுமானால் தண்ணீர் ஊற்றப்பட வேண்டும். தண்ணீர் இல்லாமல் கனி கொடுக்க முடியாது. சொல்லுங்க, ஆவியை ஊற்றுங்கப்பா, அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. சேர்ந்து பாடலாமா? ஜீவநதியே, ஆசீர்வதியும் ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால், ஆவியின் வரங்களினால், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவா
நதியே என்னில். எல்லாரும் கண்களை மூடி கைகளை தட்டி ஆவில நிரம்பி பாடலாமா? ஜீவ நதியே பொங்கி பொங்கி வா, ஆசீர்வாதியோ. ஆமென். என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆவியின் வரங்களினால். நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி பாடுவோமா? ஆவியின் வரங்களினால் கண்மலையை பிளந்து வண்ணாந்தரத்திலே கத்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வண்ணாந்தரத்திலே கத்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை ஊற்றுமே, ஊற்று தண்ணீரே எந்த தேவா ஆவியே. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஊற்று தண்ணீரே. சொல்லு கேளுங்க, ஊற்றுங்கப்பா, ஜீவ தண்ணீரை ஊற்றுங்க. ஆவியானுடைய ஆளுகை, ஆவியானுடைய ராஜ்யம் எனக்குள்ளே, என் குடும்பத்துக்குள்ளே, என் வீட்டுக்குள்ளே வருவதாக. ஊற்று தண்ணீரே ஊற்றுங்கப்பா, பொங்கி பொங்கி வா, ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே. பள்ளத்தாக்கிலோ பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே. அபிஷேக நதி, அபிஷேக நதி, அபிஷேக நதி எனக்குள்ளே, எனக்குள்ளே பொங்கி 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 வருவதாக. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி பெற்றுக்கொள். ஜீவ நதி, ஜீவ நதி, அபிஷேக நதி. அபிஷேக நதி உங்களுக்குள்ளே வரும்போது எல்லா சுத்தங்கள், எல்லா சர்ப்பத்தின் கிரியைகள், எல்லா இச்சைகள் இயேசுவின் நாமத்தினால் விலகி ஓடுவதாக. ஜீவ நதி, நதி, ஜீவ நதி, ஊற்று தண்ணீரே. ஜீவ நதியே, ஜீவ நதி, ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே. பொங்கி பொங்கி வா, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகின்றது. சொல்லுவோ, என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகிறது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். சொல்லுங்க, எனக்குள்ளே அது வற்றாது, ஒரு நாளும். எனக்குள்ளே, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே சொல்லு, எனக்குள்ள ஒரு ஜீவ ஊற்று, எனக்குள்ளே, உங்களுக்குள்ளே ஒரு ஜீவ ஊற்று, ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம், என் பாத்திரம் நிரம்பி. நல்ல கைகளை தட்டி பாடுவோமா? வழிந்து ஓடுகின்றது, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. வழிந்து ஓடுகின்றது. சொல்லு, கனி கொடுக்கும், கனி கொடுக்கும் மரம் நானே, அகிலம் எங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, அகிலம் எங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். சொல்லுவோம், திரளான நதி பாயும் இடமெல்லாம்
நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம். அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்க போற இடமெல்லாம் ஆரோக்கியம், நீங்க போற இடமெல்லாம் செழிப்பு. அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பம் கட்டப்படும். பாழானவைகளை கர்த்தர் தேர்தலை செய்வார், பாழானவைகளை கட்டுவிப்பார். அபிஷேகம் 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 உங்களை அடையாளப்படுத்தும். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை மேன்மைப்படுத்தும். கர்த்தருடைய அபிஷேகம் எல்லா சிறையிருப்புகளை தவிடுபடியாக்கி போடும். பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேவனுடைய ராஜ்யம், கர்த்தருடைய ஆளுகை வருவதாக. ஜீசஸ், உம்மை உயர்த்துகிறோம். நல்ல ரெண்டு கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இன்னைக்கு இந்த கடைசி நாட்களில பிசாசு அநேக குடும்பத்துக்குள்ள போராட்டம், குடும்பத்துக்குள்ள பிரிவினைகள், ஒரே வீட்டில் இருந்தாலும் இருதயங்கள் ஒத்து போகிறது இல்லை. குடும்பத்துக்குள்ள பிரிவினைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், சமாதானம் இல்லை, குறைவுகள், நஷ்டங்கள், இழப்புகள். நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வீடு ஒரு குட்டி பரலோகமா மாறணும், என் வீடு ஒரு குட்டி பரலோகமா மாறணும். ஜெபம் பண்ணுங்க. உங்க வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்க. என் வீடு ஒரு குட்டி பரலோகமா மாறணும். என் வீட்டுல கர்த்தருடைய ஆளுகை இருக்கணும், ஆவியானுடைய ராஜ்யம் இருக்கணும். இனி என் சுயம் வெளிப்படக்கூடாது. இனி எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஆவியானவரால் நடத்தப்படுகிறதா இருக்கணும். ஆவியானவர் சொன்னா செய்யணும், ஆவியானவரால் நடத்தப்படணும். ஆவியானுடைய ஆளுகை ஒவ்வொரு அறையில இருக்கணும். ஆவியானுடைய அசைவு என் வீட்டில இருக்கணும். ஓ ஜிகரலமா சியாந்தலமா, ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவரே, என் வீட்டின் மேல் அசைவாடுவீராக. ஆவியானவர் அசைவாடின போது எல்லா ஒழுங்கின்மைகள் மாறினது, இருள் நீங்கி போனது. சொல்லுங்க, என் வீட்டில் இருக்கிற ஒழுங்கின்மையா இருக்கிற காரியங்கள், ஆண்டவரே, சீர்குலைந்து போயிருக்கிற காரியங்கள், ஓ பாழானவைகளை ஆண்டவரே நீர் ஆளுகை செய்வீராகப்பா, நீர் ஆளுகை செய்வீராக. இப்படி ஆளுகை வரட்டும் அப்பா. எல்லா சிக்கல்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஓ ரபல சந்தால குழப்பங்கள் மாறட்டும். இனிய வீட்டுக்குள் வீண் வாக்குவாதங்கள், சண்டைகள் வரக்கூடாது. ஓ தேவ சமாதானம் இருப்பதாக. நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க விசுவாசிகளே. இது நம்முடைய நேரம், நல்ல உங்களுடைய நேரம். நீங்க ஜெபம் பண்ணதான் கட்டுகள் அறுக்கப்படும். நீங்கள் உயர்த்த ஆண்டவர் உயர்த்த ஆவில நிரம்ப நிரம்ப உங்கள் வீடுகளிலே இப்போது வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உங்கள் வீட்டில் கர்த்தருடைய ஆளுகை இறங்கி கொண்டிருக்கிறது. ஷஹலதலமனா ரகலதியாந்தரே ஓ ரமனா சந்தரா. என் வீட்டுல ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கணும். என் வீட்டுல ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கணும். ஒரு உண்மையான ரட்சிப்பு, உண்மையான ஒரு மனம் திரும்புதல் வீட்டுல இருக்கணும். என் வீட்டுல கர்த்தருடைய பாடல்கள் தொனிக்கணும், ஜெப சத்தம் எழும்பணும். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் வீடு ஒரு ஜெப வீடா மாறணும்ப்பா. குடும்ப ஜெபம் என் வீட்டுல இருக்கணும். இந்த நாள்ல இருந்து என் வீடுல ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் இருக்கணும், தனிப்பட்ட ஜெபம் இருக்கணும். ஜெபாவியை ஊற்றுங்கப்பா, ஜெபாவியை ஊற்றுங்கப்பா, ஜெபிக்கிற ஜெபாவியை ஊற்றுங்கப்பா. ஓ ரகலதரப சந்தலா ரெதெரேமலா ஷஹூரியந்தலமா. ஓ நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. வீட்டுல நஷ்டங்கள் ஏற்படக்கூடாது, வீட்டுல பொருள் சேதங்கள் வரக்கூடாது, பொருள் சேதங்கள் வரக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, வீட்டுல நஷ்டத்தின் மேல நஷ்டம், தேவையில்லாத செலவுகள். பிரதர், நல்ல கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. வீட்டுல நஷ்டம் வரக்கூடாது,
பொருள் சேதங்கள் வரக்கூடாது. யோபுவையும் யோபின் வீட்டையும் யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருந்தாரா? நல்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் என்னை சுற்றிலும், என் வீட்டை சுற்றிலும், என் பிள்ளைகளை சுற்றிலும், எனக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய அக்கினி இருப்பதாக, கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதாக. ஓ ராகாபா ஷஹலதனமா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஜீசஸ். ஓ ரலமன சந்தன. அல்லேலூயா. 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 நீங்க ஆராதிக்க கர்த்தரை உயர்த்துங்க. அல்லேலூயா. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தோள். சபையாய் சேர்ந்து அல்லேலூயா. 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 தேவ பிரசன்னம். அல்லேலூயா. 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 ஆராதிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான், உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதே, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமே, இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி. சத்தம் மாத்திரம் உயர்த்தி, உம்மோடு என் உள்ளத்தின் வாஞ்சையா, வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என்
இதயத்தின் ஏக்கமையா. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சித்தம் நடக்கணும் அப்பா. இயேசு சொன்னார், பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமா இருக்கிறது. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்க சித்தத்தை நாங்க செய்யணும் ஆண்டவரே. எங்க லைஃப்ல ஒவ்வொரு காரியம் உங்க சித்தம் நடக்கணும்ப்பா. உங்க சித்தம் நிறைவேறணும், அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும், கர்த்தருடைய சித்தத்தின்படி பெற்றுக்கொள்வதுதான் நமக்கு ஆசீர்வாதம். சொல்லுங்க, ஆண்டவரே நான் மாம்சத்துல எந்த ஒரு காரியத்தையும் நான் முடிவு பண்ணிடக்கூடாது. மாம்சத்துல எந்த ஒரு காரியத்தையும் நான் தீர்மானம் பண்ணிடக்கூடாது. எமோஷனலா எந்த ஒரு காரியம் நான் டிசைட் பண்ணிடக்கூடாது. ஆவியானுடைய கைடன்ஸ் மூலமாய் ஆவியானவர்களை ஆட்கொள்ளுவீராகப்பா. ஆவியானவர் ஆட்கொள்ளுவீராக. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணி. எல்லாரும் சேர்ந்து தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படை. அர்ப்பணிப்போடு பாடலாமா? தேவ சத்தம் நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும், நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும், அணிக்குமே சோதித்தீடா தாங்கிட பலனளிப்பா. சொல்லுங்க, திராணிக்கு மேல் சோதிக்காதவர், திராணிக்குமே சோதித்தீடா பலனளிப்பா. சபையாய் சேர்ந்து தேவ சித்தம், தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கீரே. ஆமாப்பா, தேவ சத்தம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கடைசியா ஒரே நிமிஷம் முழங்கால் படியிட்டு 4 நாட்களாக சத்தியங்களை கேட்கிறோம். ஆவியானுடைய ராஜ்யம், ஆவியின் கனி, ஏராளமான சத்தியங்கள், ஆராதனைகள், ஜெபங்கள். கடைசி நேரத்துக்கு வந்துட்டோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம தவற விட்டுறக்கூடாது. இந்த கேட்ட வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய லைஃப்ல அதை அபியாசப்படுத்தணும். இந்த 4 நாள் என்னென்ன சத்தியம் கேட்டீங்க, ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டாரோ, அந்த வார்த்தைகள் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணுங்க. ஆண்டவரே நான் அதன்படி செய்வேனப்பா. ஆண்டவரே எனக்கு அந்த கிருபைகளை தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே என்னை குறித்து உம்முடைய இருதயம் மகிழட்டும் அப்பா. இயேசு அந்த அத்தி மரத்தை பார்த்து கனி கொடுக்கவில்லை என்று அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது பாருங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை பார்க்கும் போது ஆண்டவரே நான் கனி கொடுக்கிறவனா இருக்கணும். ஆண்டவரே கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு, சபைக்கு, குடும்பத்துக்கு நான் ஒரு பிரோஜனம் உள்ளவனா இருக்கணும். பிரோஜனம் உள்ளவனா இருக்கணும். இடரலா நான் இருக்கக்கூடாது. சபைக்கு நான் இடரலா இருக்கக்கூடாது. ஆண்டவரே கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நான் பயன்படுகிறவனா இருக்கணும். ஓ ஹல்லேலூயா. கடைசியா ஒரு முறை, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம்
என் உள்ளம் பலமாக தோனிக்குதே. கிருபை நல்ல தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இந்த ஆண்டில் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்ள, அபிஷேகத்தை காத்துக்கொள்ள போதுமான உம்முடைய கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவர் எங்களை குறித்து மற்றவர்கள் சாட்சி கொடுக்கட்டும். ஆண்டவர் சாட்சி உள்ள ஒரு ஜீவியத்தை வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.